பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் அன்பை குறித்து தான் பார்க்க போகிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊக்கமான அன்புனா என்ன அப்படின்னு பார்த்தா, ஆழ்ந்த அன்பு, ஆழ்ந்த இருதயத்திலிருந்து நேசிக்கும் அன்பு, மேலோட்டமான அன்பு அல்ல, அது உணர்வு பூர்வமான அன்பு, நம்முடைய தியாக குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் அன்பு, அதுதான் ஊக்கமான அன்பு. அந்த ஊக்கமான அன்பு எப்படிப்பட்டதா இருக்கும்னா, நமக்கு விரோதமாவோ நம்மை சுற்றி இருக்கிறவர்களோ நம் குடும்பத்தினரோ செய்கின்ற குற்றங்களையோ பாவங்களையோ மன்னிக்கிற அன்பா இருக்குமாம். 1 2 அல்ல, திரளான பாவங்களை மன்னித்து மறைத்து அவர்களை மீண்டும் நேசிக்கும் அன்பு, அதுதான் உணர்வு பூர்வமான ஊக்கமான அன்பு என்று சொல்லப்படுகிறது. நாம் ஊக்கமான அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாய் இராது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு சினமடையாது, தீங்கு நினையாது, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அன்புள்ளவர், அவர் நமக்குள் இருந்தால் நாமும் அன்புள்ளவர்களாய் இருப்போம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நாமும் குறைவுள்ளவர்கள் தான், ஆனால் கிறிஸ்து நிறைவானவர். அந்த நிறைவான கிறிஸ்து எனக்குள் வரும்போது என்னிடத்தில் இருக்கிற குறைவுகள் நீங்கி நானும் நிறைவானவளாய் காணப்பட வேண்டும். அப்போ எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அது அன்பின் நிமித்தமே அவர் வெளிப்படுவார். இந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றிலும் நிலையானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்பு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு எப்படிப்பட்டதா இருக்கணும்? நம்ம எல்லாத்துலயும் சரியா இருக்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து பார்த்தா, நான் இந்த இடத்துல தப்பு பண்ணா அவங்க என்னை மன்னிக்கலன்னா என்னோட வேதனை என்ன என்பதை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. அப்படி யோசிச்சுட்டோம்னா கண்டிப்பா அடுத்தவங்க செய்யற குற்றத்தை நம்ம கண்டிப்பா மன்னிச்சிடுவோம். அந்த ஒரு விபச்சார ஸ்திரீயை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால நாங்க கையும் களமா பிடிச்சிட்டோம், இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த அவளுடைய பாவத்தை வெளியரங்கப்படுத்தி அவளை அசிங்கப்படுத்தல. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உங்கள ஒருவன் நல்லவனா இருந்தனா நீ அவளை கல்லெடுத்து அடின்னு தான் சொன்னாரே தவிர, நீ குற்றப்படுத்திய அவ இதெல்லாம் பண்ணுனா எனக்கு தெரியும்னு அவர் சொல்லல. மற்றவங்க முன்னால அவளை அசிங்கப்படுத்தவே இல்லை. யாருமே நல்லவன் இல்லைங்கிறத அன்னைக்கு அவர் ப்ரூவ் பண்ண வச்சாரு. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவகிட்ட சொன்னாரு, இனி பாவம் செய்யாதன்னு தான் சொன்னாரு. நீ பாவம் செஞ்ச, நீ அதை பண்ண இதை பண்ண இந்த மாதிரிலாம் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவளுக்கு விளக்கம் கொடுக்கல. அவருடைய அன்பான அந்த வார்த்தை அவளை மாற்றுறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. அன்பால எதையுமே சாதிக்க முடியும் என்பதை நமக்கு வேதம் சொல்லி தருது. இயேசு கிறிஸ்து அன்பை காட்டி நம்மளை அவருடைய அன்பின் கயிற்றினால் இழுத்து கொண்டார் என்பதை நாம யோசிச்சு பார்க்கணும். அவருடைய அன்பு திரளான பாவங்களை மூடுகிறதா இருந்துச்சு. நாமும் அவரை போல் திரளான குற்றங்களையும் குறைவுகளையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, அன்பை காட்டுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போகும்போது பழைய காரியங்களையோ நேற்று நடந்த பிரச்சனையவோ சொல்லி சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனை தான் அதிகமாகும். நேற்று நடந்த பிரச்சனைய அப்பவே மறந்து நம்ம மறுபடியும் அவர்களை பழைய மாதிரி நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். பழைய காரியத்தை பேசி பேசி சண்டையை எடுக்காம அவர்களை மன்னிச்சு மறுபடியும் அவர்களிடத்தில் அந்த ஊக்கமான அன்பை காட்டும் போது அவர்களும் நம்மிடத்தில் பழைய காரியங்களை பேச வேண்டியது இருக்காது. நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோன்னா கண்டிப்பா மற்றவர்களை மன்னிக்க நம்மளால முடியும். நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை இயேசு கிறிஸ்து பார்த்தாரு அப்படின்னா நம்ம அதுக்கு தகுதியானவங்களாவே இருக்க மாட்டோம். நம்மளும் சிந்தனையில
பார்வையில, நடக்கையில, ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளும் ஒரு சில காரியங்கள்ல தவறி கொண்டே தான் இருக்கிறோம். அதை இயேசு கிறிஸ்து பார்த்தாரு அப்படின்னா நம்மளை எப்படிப்பா நேசிப்பாரு? அதை யோசித்தோம்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிடுவோம். நமக்குள்ள இருக்கிற குணாதிசயங்களை வெளிப்படுத்தணும். சகிக்கிற தன்மை வேணும். தீங்கு நினைக்க கூடாது. மற்றவங்களுக்கு விரோதமா எதுவும் செய்யணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. அவர்களுடைய துக்கத்திலேயோ வருத்தத்திலேயோ அவர்களுக்கு அநியாயம் செய்யறதுலயோ நம்ம சந்தோஷப்படக்கூடாது. மற்றவர்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நேசிச்சு அவர்களை நம்ம வாழ்த்தும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். சத்ருவை சிநேகி என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. உன்னை சபிக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? நம்ம நேசிக்கிறோமா என்று யோசிங்க. நம்ம எல்லாரிடத்துல அன்பு காட்டும் போது நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்படுறத அவங்களால பார்க்க முடியும். இவ எப்படி இவ்வளவு அன்புள்ளவளா இருக்கிறா? இவ எப்படி இதை சகிச்சு போனா? இவளுக்குள்ள எப்படி இவ்வளவு பொறுமை இருக்குது? இவ மட்டும் ஏன் பொறாமப்படவே இல்லை? இவக்குள்ள மட்டும் எதுக்கு இவ்வளோ ஒரு அன்பு? அப்போ இவ நேசிக்கிற கிறிஸ்து அன்புள்ளவர் என்பதனாலதானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தருக்குள்ள ரட்சிப்பை உருவாக்குறதற்கு இந்த அன்பு மிகவும் தேவையானதா இருக்குது. இயேசு கிறிஸ்து அன்பு செலுத்துகிறவராகவும் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இயேசுவை போல் மன்னித்து நேசித்து தேவன் உங்களை ஆளுகை செய்வாராக என்று வாழ்த்தி நாமும் ஆயத்தப்படுவோம். தேவனை சந்திக்க மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.